ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், சுவையான மீன் குழம்பு செய்வது எப்படின்னு இப்போ பார்க்கலாம். அதற்கு தேவையான பொருட்கள்: நல்லெண்ணெய், வெங்காயம், தக்காளி, வத்தல், கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, புளி, மசால் பொடி, உப்பு, தேங்காய். கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கங்க. நல்லெண்ணெய் ஊற்றிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயத்தை போட்டுக்கோங்க. வெங்காயத்தை கொஞ்சம் நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த தக்காளியை போட்டுக்கலாம். நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி வத்தல் போட்டுக்கலாம். எத்தனை வத்தல் தேவையோ, எவ்வளோ காரம் தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி வச்சுருக்கதை அரைச்சி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. அதில் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம்பருப்பு, வெந்தயம், கருவேப்பிலை, கொஞ்சம் வெங்காயம் அதை போட்டு லைட்டாக வதக்கி விட்டுக்கோங்க. வதக்கி விட்டுட்டு அப்படியே கொஞ்சம் கலர் மாறுற மாதிரி கொஞ்சம் வதக்கி விட்டுட்டே இருங்க. அப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த வெங்காயம், வத்தல் இதெல்லாம் போட்டு அந்த கரைசலை இதில் ஊற்றிடணும். ஊற்றிட்டு நல்லா கிண்டி விட்டுட்டே இருங்க. அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கி விட்டுட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் புளி ஊற வச்சுருப்போம் இல்லையா, அந்த புளி கரைசலை என்ன பண்ணணும், ஊற்றணும். ஊற்றிட்டு தேவைக்கேற்றப்ப தண்ணி கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நம்ம மசால் பொடி, வீட்டு மசால் பொடி எவ்வளோ காரம் நம்மளுக்கு தேவையோ அவ்வளோ தகுந்த மாதிரி காரம் போட்டுக்கோங்க. போட்டு கிண்டி விட்டுக்கோங்க. உப்பு அதே மாதிரி எவ்வளோ தேவையோ தேவையான உப்பு போட்டு சேர்த்துக்கோங்க. சேர்த்து கிண்டி விடுங்க. மசால் கொதிச்சுக்கிட்டு இருக்கட்டும். அந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணணும்னா தேங்காய் எடுத்துக்கலாம். தேங்காய் அரைச்சி அந்த தேங்காய் பால் எடுத்துக்கலாம். அந்த தேங்காய் பாலை அதோடு ஊற்றிடணும். அது நல்லா கொதிக்கவும் நம்ம உப்பு மஞ்சள்லாம் போட்டு கழுவி வச்சுருக்கோம் இல்லையா, அந்த மீன் துண்டை என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு பீஸாக எடுத்து அந்த குழம்புல போடணும். துண்டுகளை போட்டதுக்கப்புறம் ஒரு கொதிரி நம்ம இறக்கிறணும். இல்லைன்னா மீன் பீஸ் உடைய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்மளுக்கு சுவையான எளிதான மீன் குழம்பு ரெடி ஆயிருச்சு. வாங்க சாப்பிட்லாம்.